வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நமக்கு பார்ப்போம். அண்ட் இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்மளோட க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிப்படுத்தும். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி வர்சஸ் யூஎஸ் டாலர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு கடைசியாக நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவும் பார்ப்போம். அண்ட் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னையோட மார்க்கெட்டோட ஓப்பனிங் அண்ட் நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியும். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஐஸோட பொசிஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருந்திருக்கு, நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எப்படி இருந்திருக்கு, அதனால இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். நமக்கு வந்து இந்த ஈரானோட வாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரில் முக்கியமாக ட்ரம்ப் வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த வாரத்தோட எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஈரான் மேலே நாங்கள் வந்து எனர்ஜி சைட்ஸ் மேலே, எனர்ஜி பிளான்ஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ராக்ரஸ் பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாதம் ஆச்சு, ஒரு 32 நாள் ஆச்சு கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ 32 நாளுக்கு அப்புறமும் யூஎஸ் வந்து ஒரு ப்ராக்ரஸ் கொண்டு போகலை. அந்த ஒரு காரணத்தினால இது வந்து யூஎஸ் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை உண்டாக்குது. அப்படிங்கிறனால இந்த வாரத்தோட எண்டில் இந்த வாருக்கான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறது தான் ஒரு குளோபல் எக்கனாமிக் சுச்சுவேஷனோட ஒரு முக்கியமான ப்ரெஷர் அப்படிங்கிறதே நமக்கு சொல்லலாம். ஓகே, இப்போது இன்னையோட மார்க்கெட்டை நமக்கு கவனிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கணும். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அனாலிசிஸும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து ரொம்பவே நமக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ நேற்று நமக்கு 3:30 திங்கக்கிழமை 3:30 பொசிஷன்ஸ் என்ன இருந்துச்சு, இப்போ கரண்ட் பொசிஷன்ஸ் என்ன, இது மட்டும் தான் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி நமக்கு வச்சு பார்த்தோம்னா 3:30க்கு இருந்த பொசிஷன் வந்து ஏறக்குறைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,510. ஆனால் கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக எடுத்தோம்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ 22,220. ஸோ இது கரெக்டான எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 310 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50 இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு இன்னைக்கு வந்து இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 22,500 இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டி 50 இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னா நேற்று நமக்கு திங்கக்கிழமை 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்துச்சு. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் இன்னைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னையோட நிஃப்டி 50யோட மார்க்கெட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் மார்க்கெட் என்ன நடக்கலாம்னா ஒரு கேப் அப் நடந்து அந்த கேப் அப்லேருந்து மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னையோட நிஃப்டி 50ல் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ நிஃப்டி 50 இன்னைக்கு கேப் அப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நம்ம வந்து சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் நிஃப்டி 50ல் 300னா சென்செக்ஸில் வந்து ஒரு 700லேருந்து 800 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். அப்போது சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே நடந்த கேப் அப்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆகி நமக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு 75,000 வரைக்கும் இன்னையோட மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட் ஒரு 75,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும். அண்ட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டரில் இருக்குது. அப்போது இந்த ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போச்சுன்னா தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆனாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம எவ்வளோ கேப் அப் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியிலேருந்து ஒரு 2.5 மடங்கு. அப்போ நிஃப்டியில் 300 பாயிண்ட்ஸ்னா இங்கே வந்து ஒரு 700லேருந்து 750 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து கேப் அப் எதிர்பார்க்குறோம். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் நமக்கு வந்து 53,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து இன்னையோட பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 53,000 வரைக்கும் நம்மளோட பேங்க் நிஃப்டி போகும். அப்போ நமக்கு டார்கெட் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து
53,000ம், அதே மாரி நிஃப்டி 50ய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 23,000ம், 3வதா நம்மளோட சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000த்துக்கும் டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனா நமக்கு வந்து வாலடைல் சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறனால, மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவு போகாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்த இந்தியா விக்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 28ல இருக்கு. அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா கீழ வரணும். அப்போ நீங்க இந்தியா விக்ஸ வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த இந்தியா விக்ஸ் வந்து இப்ப இருக்கிற பொசிஷன் அதாவது ரூ. 28 இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு மினிமம் வந்து நம்ம 23க்காவது நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ, அப்ப இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு கேப் டவுன்ல ஃபர்ஸ்ட் கேப் அப்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு நெகட்டிவ் கேண்டிலா இருக்கும். ஆனா, அத தொடர்ந்து அப்படியே இங்க ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இந்த 3லயுமே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ, இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா. ஸோ, அப்படி அதனால கண்டிப்பாக அத நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். 3வதா பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஎஸ் மார்க்கெட். அப்ப இந்த யுஎஸ் மார்க்கெட் வந்து 31ஆம் தேதி எண்ட்ல பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் இல்லன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ ஒரு பாசிட்டிவா கொண்டு போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் இருக்கு. அப்போ யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, S&P 500 இருக்கட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ், 3வதா பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது 3மே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்ல வந்து நேத்தோட மார்க்கெட் இருந்திருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3லயுமே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ரூட் ஆயிலோட டேட்டாஸ். அப்ப இந்த க்ரூட் ஆயிலோட டேட்டால நீங்க ஞாபகம் இருக்குன்னு தோணுது எனக்கு. என்னன்னா, நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி அதிகமான ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா, 9,400. இந்த 9,400 வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரூபாய்க்கான மதிப்பு. ஸோ, ஒரு பேரல் லிட்டர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 9,400 இருக்கு. அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு ரூ. 200 கூடியிருக்கு. அப்படிங்கிறனால ஆயில் பிரைஸ் வந்து ஓவராலா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு. அப்ப இந்த ஆயில் பிரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஸோ, அந்த ஒரு காரணத்தினால நமக்கு நமக்கு வந்து ஆயில் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கனால, நம்ம இன்னையோட மார்க்கெட்ட வந்து கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டாவும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, இந்த 2 காரணத்தினாலயும் நம்ம வந்து இன்னைக்கு கேப் அப் அண்ட் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ்னாலும், இந்தியா விக்ஸ் டேட்டா நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்த குடுக்குதுங்கிறனால, நம்ம கொஞ்சம் இன்னைக்கு கேர்ஃபுல்லா அதாவது கேர்ஃபுல்லானா மார்க்கெட் அதாவது நிஃப்டிய பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 22,500க்கு மேல ஓப்பன் ஆகி, அங்கிருந்து மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா 23,000 வரைக்கும் டச் பண்றதா எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, மார்க்கெட் சில நேரம் இவ்ளோ தூரம் போகாது. இந்த இடத்திலேயே கன்சாலிடேட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, இதனால தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம். ஸோ, இதுதான் வந்து கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட டேட்டா. அப்ப இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு? மார்க்கெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அப்படிங்கிறது தெரியும். மறுபடியும் லாக் அவுட் ஆயிருச்சு. நான் இப்ப இந்த 1 செகண்ட் லாகின் பண்றேன். அப்ப இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட டேட்டா பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து ஃபியூச்சர்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபியூச்சர்ஸ்லயும், ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. அதாவது நேத்தோட நம்ம எண்டுல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மண்டே எண்டுல எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் புல்லிஷா இருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் வந்து கால் ஆப்ஷன்ஸ் பையும் பண்ணியிருந்திருக்காங்க, செல்லும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ, இந்த ஒரு காரணத்த வச்சு பார்க்கும்போது, நெட்டா இந்த இடத்துல நமக்கு புல்லிஷ்ன்னு இருக்கு. அதே மாரி புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, புல்லிஷா இருக்காங்க. ஸோ, எப்ப எல்லாம் எஃப்ஐஸோட பொசிஷன் அதாவது இந்த புல்லிஷான ஒரு இண்டிகேஷன்ஸும், அதே மாரி புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸோட இண்டிகேஷன்ஸும் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கோ, அன்னைக்கு வந்து மார்க்கெட் அந்த டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ, அந்த ஒரு காரணத்தினால இன்னையோட மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் நமக்கு இருக்கு. அதே மாரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் நமக்கு கிளியரா தெரியும். மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கிற பிரைஸ்ல தான் அதிகமா கால் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு. ஸோ, அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு ஃபுல் டே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பிரைஸ்ல அதிகமா இருக்குன்னா 22,500ல. ஆனா, இன்னைக்கு நமக்கு கேப் அப்ல பார்த்தீங்கன்னா, இந்த 22,500 வந்து நமக்கு கிராஸ் பண்ணிரும் அப்படிங்கிற நம்ம ஒரு இண்டிகேஷன்ஸ்ல இருக்கோம். அந்த ஒரு கான்செப்ட் வச்சு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் மேல கிராஸ் ஆயிடுச்சுன்னா, அடுத்து வந்து 23,000 தான். இது நம்ம பிரைஸ் ஆக்ஷன வச்சே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் இன்னையோட மார்க்கெட் வந்து கேப் அப்ல 22,500 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஓஏ சேஞ்ச் வந்து லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல பார்த்தாலுமே,
நமக்கு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனோட ஓஏ சேஞ்ச் வந்து குறையவே இல்ல. புட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு 22,500ல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா போறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அண்ட் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8 இருக்கு. ஸோ 0.7 டூ 1.0னா மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே சேர்த்து நமக்கு மார்க்கெட்ஸ் வந்து இன்னையோட மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஒரே ஒரு டேட்டா என்னன்னா, ஆயில் பிரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர உச்சத்தில இருக்கு. ஸோ இந்த இந்த ஒரு பிரைஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி குடுக்குது. அண்ட் இன்னொன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் வெர்சஸ் இந்தியன் ரூபி அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமா இருக்கு. அதாவது இந்தியன் ரூபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். யுஎஸ் டாலர விட்டுட்டு. ஸோ யுஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 95க்கு மேல போயிடுச்சு. ஸோ 95.2 ரூ. 95 அண்ட் 20 பைசாக்கு வந்தது. அங்கருந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு டிக்ரீஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து இந்தியன் மார்க்கெட்கான ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ். ஆனா இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்க்கு ஒரு நெகட்டிவ் இண்டிகேஷன்ஸ் மார்க்கெட்ட கீழ கொண்டு வரும். அப்ப இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் மட்டும் தான் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான இண்டிகேஷன்ஸ். இங்கருந்து ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, மார்க்கெட்ஸ் வந்து இன்னையோட இந்தியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.